தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நகைக்கடையில் 2 கிலோ நகைகளை வாங்கி மோசடியில் ஈடுபட்ட திமுக பிரமுகரின் மகனை போலீசார் கைது செய்தனர். கடையநல்லூர் பேட்டை பகுதியில் ஒரே தெருவில் 100க்கும் மேற்பட்ட நகைக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. ஒரு கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு அக்கம் பக்கத்து கடைகளில் இருந்து நகைகளை வாங்கி வந்து காண்பித்து விற்பனை செய்வது வழக்கம். நம்பிக்கையின் அடிப்படையில் வியாபாரிகள் நகைகளை பக்கத்து கடைகளுக்கு கொடுத்து அனுப்புவர். இந்நிலையில் இப்பகுதியில் திமுக பிரமுகரின் மகன் முகமது இப்ராஹிம் என்பவரும் நகைக்கடை வைத்துள்ளார். இவர் வாடிக்கையாளர்களிடம் காண்பித்து வருவதாக அக்கம்பக்கத்து கடைகளில் 2 கிலோ நகைகளை வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் கடையை அடைத்துவிட்டு திடீரென தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சக நகை வியாபாரிகள் போலீசில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் முகமது இப்ராஹிமை கைது செய்தனர். நகைக்கடையில் போலி தங்க கட்டிகளை கொடுத்து ஏமாற்றிய 7 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருச்சி ஜியபுரம் அருகில் உள்ள அந்தநல்லூர் அம்மன் குடியைச் சேர்ந்தவர் 37 வயதான அன்பழகன். இவர் அதே பகுதியில் உள்ள நகைக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். சம்பவத்தன்று அன்பழகன் நகைக்கடையில் இருந்தார். அப்போது 2 கார்களில் 7 பேர் கொண்ட கும்பல் ஒன்று நகைக்கடைக்கு வந்தது. தங்கக்கட்டி இருப்பதாக ஆசை வார்த்தை கூறிய அந்த கும்பல் அன்பழகனிடம் போலி தங்கக்கட்டியை கொடுத்து 5000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு சென்றது. அன்பழகன் தங்கக்கட்டியை பரிசோதித்து பார்த்தபோது அது போலி என தெரிய வந்த நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த நிலையில்தான் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசாரிடம் காரில் வந்த ஒரு கும்பல் முன்னுக்கு பின் முரணாக பதிலை கூறி சிக்கிக் கொண்டது. காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் ஆரோக்கியதாஸ், முருகன், ஆதாம், சேட்டு உள்ளிட்ட 7 பேர் போலி தங்க கட்டிகளை தந்து அன்பழகனை ஏமாற்றியது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தாராபுரம் உடுமலை புறவழிச்சாலையில் யானை தந்தம், மான் கொம்பு போன்றவற்றை கடத்திச் செல்வதாக காங்கேயம் வனச்சரக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அடிப்படையில் விரைந்து சென்ற காங்கேயம் வனச்சரகர் மோனிகா மற்றும் திருப்பூர் வனச்சரகத்தினர் தாராபுரம் உடுமலை சாலை அருகே சந்தேகத்தின் அடிப்படையில் இருந்த 4 நபர்களை பிடித்து விசாரித்தனர். அவர்களிடம் இருந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள யானை தந்தம், மான் கொம்புகளை பறிமுதல் செய்தனர். அவர்கள் 4வரும் தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.